என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுமையாக கேட்டுவிட்ட பிறகு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடு. என் குழந்தையே, ஒரு பெண் உன் வாழ்க்கைக்கு இப்பொழுது மிக பெரிய அளவிலான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாள். இவள்தான் இப்பொழுது யமனாக மாறி இருக்கிறாள். இவளை பற்றிய ஒரு செய்தியை இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இந்த கருப்பனை தவிர்க்காமல் என்னவென்று நீ கேட்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். யமனாக மாறுகின்ற அளவிற்கு ஒரு பெண்ணின் மனநிலை இருக்கிறது என்றால் இதனை நீ தெரிந்து கொள்ள நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள கட்டாயமாக என் பிள்ளை நீ முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவானாலும் கருப்பன் தேவையில்லாமல் உன்னிடத்தில் சொல்வதில்லை அல்லவா? எந்த விஷயத்தையும் உன் அப்பன் தேவையில்லாமல் உனக்கு சொல்லிவிட எண்ணுவதில்லை. கருப்பனுடன் இருக்கும் நேரம் உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று நான் உனக்கு புரிய வைக்க பல முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மட்டும் இனி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இந்த கருப்பனின் அன்போடு எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் வாழ்க்கையில் நாம் யோசிக்கும்படியான ஒரு நிலையில் நடக்கிறது என்றால் அதை என்னவென்று சிந்திக்க வேண்டும் அல்லவா? யமனாக ஒரு பெண் மாறுகிறாள் என்றால் அதை நீ நிச்சயமாக என்னவென்று கவனித்து பார்க்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ யோசிக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி எப்பொழுதும் போல உன்னுடைய தேவைகளை எல்லாமும் அறிந்து உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து அதற்கு ஏற்றது போல சரியாக நீ ஒவ்வொன்றையும் முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்கின்ற காலம் இனி உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொல்ல எல்லாமும் உன் வாழ்க்கையை ஒரு நாள் முழுமையாக மாற்றும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதற்குமே அஞ்சிவிடக்கூடாது. அப்பன் சொல்வதை எல்லாமும் நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாக நடப்பதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். உடனிருக்க எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள நான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் மட்டும் எப்பொழுதும் சரியாக உனக்குள் இருந்து விட்டாலே அது போதும். நான் இருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனை எப்பொழுதுமே உனக்குள் தெளிவாக இருந்து விட்டாலே அது போதும். கொஞ்சமாக உனக்குள் இருக்கும் இது போன்ற உண்மைகளினால் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் நன்மைகளை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நான் இன்று பேச நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கு முழுமையான சிந்தனைகளை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உடன் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ தெளிவுபடுத்தி கொள்வாய் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பன் நினைக்கின்ற எல்லாவற்றிலும் உனக்குரிய மேன்மை நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்க கலங்காதே. எவ்வளவு பெரிய விஷயங்கள் உனக்கு யமனாக மாறினாலும் இந்த கருப்பன் அதை எல்லாமும் பார்த்து உனக்கு சரி செய்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாமும்
என்னவென்று தேடி தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சரியானபடி கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டும் தெளிவாக தெரிந்து கொண்டும் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடும் நீ இருந்து கொண்டும் இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது. என் பிள்ளைக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களில் இருக்கும் உண்மையான உணர்வுகளை நான் என்னவென்று உனக்கு சொல்லித் தருவதற்கான காரணம், நீ இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியாதல்லவா? உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு சரியான தெளிவு கிடைப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கும் என்பதனையும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும். எப்பொழுதும் போல இந்த கருப்பனின் அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக இதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லும் பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா? காலம் உனக்கு ஏற்றது போல பல பலன்களை இப்பொழுது உனக்கு தருகிறது என்பதனை மறக்காது. இந்த நேரம் உனக்கு ஏற்றது போல பல நல்ல தருணங்களை உன் வசமாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம், கருப்பனும் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட நினைத்து விட்டேன் என்றால் இதனை நீ உணரக்கூடிய காலம் இது என்பதனை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாகவே உருவாக்கி கொடுக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைக்குள் இருக்கும் என் பிள்ளைக்கு கருப்பன் இது போன்ற ஒரு செய்தியை இன்று கொண்டு வந்து விட்டாரே என்று நீ வருத்தப்படுகிறாயா? என் பிள்ளையே, கலங்காதே. கருப்பன் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த விஷயம் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் உன்னை வந்து சேராமல் நான் விட்டுவிட மாட்டேன். உன்னை தொடராமல் நான் நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் ஏது கொடுக்கும் என்பதனையும் நீ முழுக்க முழுக்க கவனத்தில் கொண்டு முழுக்க முழுக்க நீ புரிதலில் கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. 1000 விஷயங்கள் உன்னை தொடரும் போது நீ எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக விட்டுவிடாமல், எல்லா விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக தொலைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ முழுமைப்படுத்தி கொண்டே இரு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் உணர்வுகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டே இரு. உடன் இருக்கும் நேரமும் உடன் வருகின்ற காலமும் இனி உன்னோடு உனக்கு வேண்டியதை எல்லாமும் சரியாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியான தருணத்தில் இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, கருப்பன் சொல்லும் பொழுது இது உனக்கு சற்று விசித்திரமாக இருக்கலாம். ஒருவர் நமக்கு யமனாக மாறி இருக்கின்றார், அதை கருப்பன் சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு செல்கிறாரே என்று நீ நினைக்கலாம். ஆனால் இது நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பது உனக்கு தெரியும். கருப்பனால் உனக்கு என்ன நடத்தப்படுகிறது என்பது உனக்கு புரியும். நீ என் மீது கோபம் கொள்ள மாட்டாய். அப்பனினுடைய உண்மையான அன்பை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற உண்மையான அன்பை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலமும் அப்பனினுடைய அன்பினால் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டிய நேரம் இது. நன்மதிப்போடு இந்த வாழ்க்கையை நீ உணர வேண்டிய நேரம் இது. சொல்லி சொல்லி இந்த வாழ்க்கையில் 1000 விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கலாம்.
ஆனால் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொன்றையும் நீ உணர வேண்டும். நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மை சுற்றி நடப்பதை எல்லாமும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்மால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். ஏனோ தானோவென்று வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாதல்லவா? நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை தேடி வரும் பல விஷயங்களிலும் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு காலங்களிலும் என் பிள்ளை எவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். எவ்வளவு தெளிவோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன். உனக்கு நடக்கும் அத்தனையிலும் நீ எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அடைகிறாய் என்பதனையும் நான் அறிவேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து நீ வாழ நினைக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கான ஒரு தெளிவு கிடைப்பதையும் உனக்கான ஒரு தீர்வு கிடைப்பதையும் நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று உன்னிப்பாக கவனித்து பார். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்கள் பல இப்பொழுது வெளியே வர தொடங்கி இருக்கிறது. அடிக்கடி உனக்கு துரோகங்கள் செய்கின்ற மனிதர்களை நீ பார்க்கிறாய். அடிக்கடி உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்ற மனிதர்களை நீ பார்க்கிறாய். ஒவ்வொருவரையும் யார் என்று என்னவென்று நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்கிறாய். இவர்கள் எல்லோரும் என்ன மனநிலையோடு உன்னோடு பழகுகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ யோசிக்கிறாய். உன்னிடத்தில் பழகுகின்ற இந்த மனிதர்கள் உனக்காக நடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் சொல்ல துடிக்கும் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். கருப்பன் இருக்கும் பொழுது இவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் இருந்து உனக்கு உருவாக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொன்றிலும் உனக்கு நடக்கும் இந்த நல்ல விஷயங்களை நீ தான் தெரிந்து கொள்ளப் போகிறாய். யமனாக ஒரு பெண் உனக்கு மாறி இருக்கிறாள் என்றால் அதற்கு அர்த்தம் உன்னை அழிக்கப் போகிறாள் என்பது கிடையாது. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை அவள் அழிக்கப் போகிறாள் என்பது அர்த்தம். உன் வாழ்க்கையில் இருக்கும் தேவையற்ற விஷயங்களை இவள் அழிக்கப் போகிறாள் என்பது அர்த்தம். இந்த கருப்பன் நான் சொல்ல இனி உன்னோடு நான் இருந்து பேசுகின்ற எல்லா விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து நடந்து கொள்ள முயற்சி செய். ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள முயற்சி செய். உன்னிடத்தில் நின்று கருப்பன் சொல்வது போல இன்று உன் வாழ்க்கையில் நிற்கும் அந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவள் உண்மையாகவே எந்த விஷயத்திற்காக உன்னோடு இருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டும் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க உணர்ந்து கொண்டும் உன்னை தேடி நடக்கும் எல்லாவற்றையும் நீ கவனத்தில் கொண்டும் இருப்பாயானால் இன்று தேய்பிறை பஞ்சமி திதியினுடைய இந்த நேரமானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு தெய்வம், அந்த வராகி தேவி. இவளினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க காத்திருக்கிறது. இவளின் அருளால் உன் வாழ்க்கையில் பல உண்மையான விஷயங்கள் உனக்கு நடத்த காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு கெடுதல் செய்கின்ற ஒவ்வொருவரையும் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க இவள் அவர்களுக்கு யமனாக மாறிவிட்டாள் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுக்கும் சூழ்ச்சிகளை எல்லாமும் இவள் புரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த சூழ்ச்சிகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க இவள் துணிந்து விட்டாள் என்பதுதான் உண்மை. உனக்கு தீமைகளை செய்ய நினைக்கும் மனிதர்களுக்கு
இவள் யமனாக மாறிவிட்டாள். உனக்கு காயங்களை கொடுக்க நினைக்கும் மனிதர்களுக்கு இவள் யமனாக மாறி நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இனி அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் எல்லாமும் உன்னை தேடி வருவதையும் இந்த கருப்பனின் அருளோடு எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் எல்லாவற்றிலும் உனக்கான உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ வாழத்தான் வேண்டும். கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் நிச்சயமான தெளிவு கிடைக்கும் என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் என்றால் அதற்கு தகுந்தாற் போல நீயும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி தேவி உன்னோடு நின்று உனக்காக பேச நினைக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதுதானே அர்த்தம். யமனாக மாறி இருக்கிறாள் என்றால் உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகளுக்கு இவள் யமனாக மாறி இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இவள் யமனாக மாறி இருக்கிறாள். உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை எல்லாமும் வேறறுத்து ஒரு நன்மையை செய்துவிட இவள் துணிந்து விட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் இருக்க இனி எது நடந்தாலும் நீ கொஞ்சம் தெளிவான புரிதலோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. முழுமையான சிந்தனைகளோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்ல சொல்ல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லிவிட்ட விஷயங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவானது என்று யோசித்து இதுவரையிலும் என் பிள்ளை சிந்திக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்குரிய மேன்மையை கொடுக்கும். கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு இனி எந்த ஒரு கலக்கமும் இல்லை அல்லவா? கருப்பன் இருக்க இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே நினைத்து என் பிள்ளை இனி கலங்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ உறுதியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். கருப்பன் என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான உத்திரவாதத்தை கொடுக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றிலும் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ மேன்மை அடைவாய் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசும் எல்லா விஷயங்களும் உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொன்றாக உனக்கு நான் நடத்துகின்ற இந்த நேரம், ஒவ்வொன்றாக உனக்கு நான் சொல்கின்ற இந்த நேரம், இனி உன்னிடத்தில் நின்று நான் பேசும் இந்த விஷயங்களை எல்லாமும் உனக்கு நிறைவாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்க என் பிள்ளை கலங்காமல் இன்று வராகி தேவி உனக்கு துணை இருப்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்கும் நீ கலங்காமல் இரு. ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் நேரமும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயமும் என்று உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் என்று நான் உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்துக்கொள். யாரையும் நம்பி இனி எதையும் இழக்க வேண்டாம். உனக்காக இந்த பெண் இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிந்து விட்டாள். இவள் முகத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது? வராகி தேவியினுடைய முகத்தில் காட்டுப்பன்றியின் ரூபம் இருக்கிறது. அதனால் தான் கருப்பன் அப்படி சொல்லுகிறேன். அதனால் வராகி தேவி உன் வாழ்க்கையில் நின்று ஒரு மிகப்பெரிய துன்பத்தை வேறறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையை கொடுக்க அவள் துணிந்துவிட்ட இந்த நேரம் நீ எதையுமே தொலைத்து விடாதே. எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் இந்த கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தை
உன் முன்னால் உயர்த்தி பேசுகிறேன் என்றால் அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டாமா? இது உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் என்பதனை. இந்த தருணத்தை விட்டுவிட்டால் இனிமேல் கலங்க வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாக வந்துவிடும் என்பதனையும் மறக்காதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.